மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் இல்ல புரியல, நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன். சில கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்தது உண்டு. எஸ், இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு திறமையான ஆட்சியை கொடுக்க முடியும். வெல்கம். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது சென்னை இன்றைக்கு எப்படி தெளிவாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது, காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை நான் எண்ணி வியந்ததுண்டு. 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நன்றி நன்றி நன்றி. நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? வாழ்க்கை என்னடா பாடு பாடா முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. என் வீட்டை பார் என்னை பிடிக்க. நான் பெரிய சேவையோ சாதனையோ எதுவும் பண்ணல. இந்த பதவிக்கு உண்டான வேலை மட்டும் தான் செஞ்சிருக்கேன். இதே நீங்க 5 வருஷமா செஞ்சிருந்தீங்கன்னா நம்ம நாடே சொர்க்க பூமியா இருந்திருக்கும். பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கிமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. ஓப்பன் சேலஞ்ச். நீ 48 பேப்பரை கிளியர் பண்ணி முன்னாடி வந்து நின்னு. இவருக்கு ஒரே தலையில 10 மூளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா சும்மா அது ஆமா, இவர் விருமாண்டி, இவர் நல்லம் நாயக்கரு, இவர் வந்து கொத்தால தேவரு, அவர் வந்து யார், அவரு கொண்டராசு. ஏதாவது சொல்லி புரியும் பாத்துக்க. அது உனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும். என்னதுடா? என்ன பிடிக்காதுல்ல உனக்கு? ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டானா நொந்து நூல் ஆயிடுவோம். அதே ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டானா வெந்து நூடுல்ஸாவே ஆயிடுவோம்னு எங்களை தவிர இன்னும் 2 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. To the Honorable Chief Minister. அண்ணா தெரியல யாரு? பத்மபா ரவி 4 பேர் போடுறாரு. பாத்ரா ஐசிசி வர போது டாக்டர் குடும்பி செக் பண்றா. ஐயோ அப்பா ஒரு குண்டி எடுத்து வீசி சிந்துல நான் உனக்கு மேல பாத்துட்டு வந்துட்டாலே எவ்வளவு பெரிய கேஸ். என்னமா பேர் இது? பாப்பா ப்ளீஸ் பா, எனக்கு அவரை கட்டி வைங்கப்பா. எனக்கும் இன்ஸ்டால மிஸ்ஸஸ் டி பிளாக் செந்தில்னு பேரை மாத்திக்கணும்பா. ஓட்டனுக்கியா என்னடா அந்நியத்துக்கு வர அந்நியதான் இருக்கா? ஏன்னா நீ பொண்ண தவறுல வாங்கி வச்சுட்டு இருக்கா, அதுக்கு நானே கொடுக்க முடியும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.